கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். நானும் சின்சானும் சேர்ந்து ஒரு ஹோண்டா ஷோரூம் ஓப்பன் பண்ணோம். இந்த ஃப்ளாஷ் ஃபேனை வந்து எங்கள் கடையை அடிச்சு நொறுக்கிட்டான். ஸோ எங்களை யார் காப்பாற்ற போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏ என்னடா இது, காலங்காத்தால் இப்படி அலாரம் அடித்து நம்மளை இப்படி எழுப்பி விட்டுச்சு. ஐயோ இவ்வளோ சீக்கிரம் விடிஞ்சிருச்சா? ஐயோ நம்ம இப்போ தான் படுத்த மாதிரி இருந்தது, இவ்வளோ சீக்கிரம் விடிஞ்சிருச்சா? போச்சு நம்ம வேறு கடையை வேறு திறக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்போதுமே வந்து உடம்பு நல்லா வச்சுக்கணும்னா பல எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து புஷ்அப்ஸ் போட போகிறோம். ஆமாம், இந்த சின்சானை பார்த்தீங்களா எப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானு. டேய் சின்சான் எந்திரிடா, கடைக்கு லேட் ஆச்சு. இன்னைக்கு உனக்கு ஸ்கூலும் லீவு தானே, ஒழுங்கு மரியாதை என் கூட ஷோரூம்க்கு வந்துரு, இல்லைன்னா பார்த்துக்கோ அவ்வளோதான், தரன்னு தண்ணிக்குள்ளே பிடிச்சி தூக்கி போட்டுருவேன். முதல்ல வந்து என் கூட சேர்ந்துட்டு புஷ்அப்ஸ் பண்ணு, எப்படி நான் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. சின்சானே என் அளவுக்கெல்லாம் உன்னால ஈடு கொடுக்கவே முடியாது. எந்திரிச்சு வாடா சின்சானே, காலையிலே கத்த விடாத. கொஞ்ச நேரம் கூட நிம்மதி தூங்க விட மாட்டியா? என்னைக்கோ ஒரு நாள் தான் எனக்கு சாட்டர்டே சண்டே லீவு வருது, அதுவும் உனக்கு பொறுக்கலையா? என்னையும் உன் கூட சேர்ந்துட்டு புஷ்அப்ஸ் எடு, அது எடு, இது எடுன்னு சும்மா கிடக்கவே மாட்டேன். உனக்கு தான் வயசாயிடுச்சுன்னா எதுக்கு என்னைய பாடா படுத்துற? இன்னைக்கு ஒரு நாளாவது நீ நிம்மதி தூங்க விட்றியா? சரி நீ ரொம்ப மோசம். சரி நீ என்ன பண்றது? உன் பேச்சு நான் கேட்டு தானே ஆகணும், இல்லைன்னா நீ வந்து என்ன டியூஷன்ல சேர்த்து விட்டுருவ. அதனால நீ சொல்றதை நான் கேட்குறேன். என்னால அளவுக்குலாம் ரொம்ப நேரம் என்னால புஷ்அப்ஸ் போட முடியாது, ஏன்னா எனக்கு இப்பவே மூச்சு வாங்குதுடா. நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் போய் வந்து குளிச்சுட்டு நான் வந்து கிளம்ப போறேன். நீ வந்து புஷ்அப்ஸ் எடுத்துக்கிட்டே இரு, சரியா? போதும்டா ஃப்ராங்க்லினே, நீ விட்றா ஃப்ராங்க்லினே. என்னால ரொம்ப நேரம் புஷ்அப்ஸ் போட முடியாதுடா, நான் சின்ன பையன் தானே, நீ தான் என்னோட வயசுல ரொம்ப பெரிய ஆளு. சரி நான் போய் குளிக்கட்டா? சரி போய் குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு, சரியா? அவ்வளவுதான், இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். லாலே லாலே லாலா ஆ லாலே லாலா. பாத்தியா எப்படி நீச்சல் அடிக்கிறேன்னு? என்ன மாதிரி உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? நீ வந்து சின்ன பையன் ஃப்ராங்க்லினே, பாத்தியா நான் எப்படி நீச்சல் அடிக்கிறேன்? சரி நான் குளிச்சிட்டேன், நீ தான் குளிக்கணும். நீ என்ன புஷ்அப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்க? நீ குளிப்பியா குளிக்க மாட்டியா ஃப்ராங்க்லினே? நீ குளிக்கிறியா இல்லை நானே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறவா? என்ன சொல்ற? அப்புறம் என்ன வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. யாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்கப்பா. உங்களுக்கு சின்சானே ஃப்ராங்க்லினே பிடிக்கலையா? சரி இப்போ பாருங்க எப்படி ஃப்ராங்க்லினை தூக்கி தண்ணிக்குள்ள போறேன்னு. அவ்வளோதான் ஃப்ராங்க்லினை என்னைய எழுப்புற, அந்த சாவுடா சாவு. அவ்வளோதான், எப்படி தண்ணி ஜில்லுன்னு இருக்கா? டேய் சின்சான், என்ன எதுக்குடா பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்ட? நான் பாட்டு செவனேன்னு புஷ்அப்ஸ் தானே எடுத்துகிட்டு இருக்கேன். நீயும் எடுக்க மாட்டேன், எடுக்கிறவங்களையும் சும்மா விட மாட்டேன். இப்போ பாரு உன்னை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட போகிறேன். நில்லு. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ல நான் வந்துட்டு. இருடா இப்போ பாரு கரெக்டாக எப்படி உன்னை தண்ணியில் தள்ளி விடுறேன்னு. ஃப்ராங்க்லினே உன்னால என்ன தள்ளவே முடியாது, பார்த்துக்கோ. என்ன இப்படி சொல்லிட்டேன்? இப்போ பாரு உன்னை எப்படி தண்ணிக்குள்ள இழுக்கிறேன்னு பாத்தியா? என்னாலே முடியாதுன்னு சொன்னேன், என்னால் முடியாது எதுவுமே கிடையாது. இப்போ எப்படி பாத்தியா? ஃப்ராங்க்லின் போட, நான் வரவே மாட்டேன் கடைக்கு. நான் போறேன், நான் போயிட்டு டோரிமான் கூட விளையாடுறேன். நீ ரொம்ப பண்ற, நான் போறேன். இனிமேல் உங்க கூடவே வர மாட்டேன். டேய் சரி நில்லு. எதுக்கு கோவப்படுற? நான் உனக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டா, நில்லு. நீ உன் ஐஸ்கிரீமை நீயே வச்சுக்க. நான் கடைக்கு வரணும்னா என்ன நீ டியூஷன் சேர்க்கக்கூடாது. அப்படி சொன்னீன்னா நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். சரி நான் உன்னை டியூஷனும் சேர்க்கல, எங்கேயும் சேர்க்கல. நீ ஒழுங்கு மரியாதை இப்போ வந்து கிளம்பு, நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். நீ என்ன ட்ரெஸ்ஸை மாற்றியா இல்லை இதே சொக்காவோட வரியா? ஃப்ராங்க்லின் என்கிட்ட இதே மாதிரி நிறைய சொக்கா இருக்கு, நான் போய் மாற்றிட்டு வரேன். நீ முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, சீக்கிரம் கிளம்பி வா. நான் உன்னை விட எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப தெரியுமா? சரி சின்சான் வா, டைம் ஆச்சு. போய் முதல்ல கடையை ஓப்பன் பண்ணுவோம். கடை ஓப்பன் பண்ணி ஒரு காரு ஒரு பைக்கு கூட சேல் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, எதனா ஆஃபர் போடலாமா என்னென்னு ஒரே யோசனையில் போயிட்டுருக்கேன் சின்சனு. ஆமாம், இந்த சாப்பு பையலுக்கு வேறு சாப்பாடு வைக்கணும், யாரை வைக்க சொல்கிறதுன்னு தெரியல. சரி அப்புறம் வந்து டோரிமானை வைக்க சொல்லலாம். டேய் சாப்பு பையிலே, நான் வந்து கடைக்கு போயிட்டு வரேன், வீடை பத்திரமா பார்த்துக்கோ, சரியா? நான் உனக்கு வந்து டோரிமானை விட்டு சாப்பாடு வைக்க சொல்கிறேன், இதை விட்டு சாப்பிட்ரு, ஓகேவா? சரி சின்சன் வா, டைம் ஆச்சு, போகலாம். இங்கேயே இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வந்து டிராஃபிக் இருக்க போது. நான் எப்போ போய் கடைக்கு சேர போகிறேனே தெரியலையே. இந்த சின்சான் பையன் தான் இந்த அலாரத்தை மாற்றி வச்சு தொலைஞ்சிட்டான். இவன் பேச்சு கேட்டு நானும் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். சரி சீக்கிரம் ஏறா. இப்போ எங்கிட்ட போகிறது? இதுக்கு ஷார்ட்கட் எங்கிட்ட இருக்குன்னே தெரில. ஃப்ராங்க்லின் நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரம் போயிடலாம் பாரு. நான் சொல்கிறேன் உனக்கு ஷார்ட்கட். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தோம்னா ஒரு ரைட் வரும். அப்படியே ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம ஷோரூம்
ஒரு மந்திரம். என்னடா ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு, எனக்கு தலையே சுற்றுது. நீங்கள் கொஞ்ச நேரம் கம்முன்னு வரியா? அப்புறம் வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். உங்களுக்கு சின்ன பிடிக்கணும் மறக்காம லவ் சென்சன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ராங்க்லின் சும்மா தன்னு பேசாம வா. எனக்கு ஃபேன் பேஸ் அதிகம் தெரியுமா? உனக்கு தான் யாருமே இல்லை. இப்போ பாரு கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ பேர் ரெட் கலர் ஹார்ட் போட்டிருப்பாங்க தெரியுமா? நீ வாய் பேசாம முதல்ல வண்டியை ஒழுங்கா ஓட்டு. சரிடா சின்சன், உனக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம், எனக்கு ஃபேன்ஸ் கம்மி தான், ஓகேவா? சரி, ஒரு வழியாக நம்ம வந்து கடைக்கு வந்தாச்சு. பாத்தியாடா டே, இந்த கடையில் வந்து யாருமே காணா. ஒருத்தவனை கடையை திறக்க சொன்னால் கடையை திறந்து போட்டு எங்கே போனான்னு தெரியலையே. சரி காரை இப்படி ஓரமாக நிறுத்திட்டு நம்ம உள்ளே போகலாம், சரியா? சரி சின்சன், சீக்கிரவா. ஃப்ராங்க்லின், இந்த கடை யார் பேரில் இருக்கு? என் பேரில் தானே இருக்கு. உனக்கு சின்சனை தானே ரொம்ப பிடிக்கும். அட நீ வேற, உன் பேர்லையும் என் பேர்லையும் சேர்த்து தான் இந்த கடை இருக்குது. உடனே உன் பேரில் இருக்குன்னு ஆசைப்படாத, சரியா? இது நம்ம 2 பேருக்கும் சொந்தமான கடை. ஆமாம், என்னடா ஒரு ஈக்காக்கா கூட காணா ரோட்டில். ஒரு மனுஷன் நிற்கிறான், அவன் வருவானா? வண்டியை வாங்குவானான்னு கூட தெரில. சரி வா உள்ளே போய் பார்ப்போம். டே எங்கடா கடையை திறந்து போட்டு எங்கடா போனீங்க? ஏன்னா யாரையுமே காணா. ஒரு டீ சாப்பிட போயிருப்பானோ? ஃப்ராங்க்லின், நான் ஒன்று சொல்லவா? உன் கடைக்கு சத்தியமாக யாருமே வரவும் மாட்டானுங்க. கடை திறந்து கிடக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பாடு. ஏன்னா ஒருத்தவன் கூட வந்து வண்டியை வாங்கிட்டு போகல. நீ எதனா ஆஃபர்ஸ் போட்டால் மட்டும்தான் வருவானுங்க. அதுவும் சரிதான், இனிமேலுக்கு நான் நிறைய ஆஃபர்ஸ் போடுறேன். அதுக்கு முன்னாடி நீ வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே கூவிக்கிட்டே நில்லு, சரியா? அதுதான் இன்னைக்கு உன்னோட வேலை. யாரோ ஒரு கஸ்டமர் வராருடா. வாங்க சார் வாங்க, நாங்கள் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். வந்து பைக் அள்ளிக்கிட்டே போங்க. குழுக்கள் முறையில் உங்களுக்கு வந்து கோல்டு கார் கொடுக்கப்படும். நீங்கள் இதில் உள்ள எந்த பைக்கை வேணால் எடுத்துகிட்டு போங்க. அப்போ அப்படியே உங்களோட பேரையும் எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா நாங்கள் வந்து குழுக்கள் முறையில் வந்து உங்கள் பேரை எழுதி போட்டு யாருக்கு வந்து சீட் உழுகுதோ அவங்களுக்கு வந்து அந்த கோல்டு காரை கொடுத்துருவோம் சார். வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் பார்க்குறீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து காட்டுவோம். ஹலோ சார், பைக்கெல்லாம் என்ன ரேட்டு எப்படி என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆஃபர்னா நல்லா தான் இருக்கு. சரி, உங்கள் கொட்டேஷன் காட்டுறீங்களா? எனக்கு வந்து இதில் அந்த ரெட் கலர் பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போயிட்டு என்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வரேன். ஒன்ஸ் நான் வந்து ட்ரையல் பார்க்கலாமா? நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க சார், நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் கொட்டேஷன் காட்டியாச்சு. உங்களுக்கு இப்போ எந்த பைக் பிடிச்சிருக்கோ எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்பணம் மட்டும் கட்டிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தனியாக கவனிப்போம். என்ன சார் சொல்கிறீங்க? சார் பேசிகிட்டு இருக்கீங்களே போகிறீங்க. ஹலோ சார், நில்லுங்க சார். சார், நான் அப்புறம் வரேன் சார் உங்கள் கடைக்கு. இப்போ கையில் காசு இல்லை சார். அட பாவி பையல, இவ்வளவு நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்கான்ப்பா. ஏய் நோபிட்டா, இங்க சின்சன் கடை ஓபன் பண்ணிருக்கான்டா. வாடா நம்ம போயிட்டு ஸ்கூட்டர் வாங்கிட்டு போலாம். ரொம்ப நாள் ஆசையா இருக்கு. இப்படி நீ நடக்க விட்டு கூட்டு போகாத நோபிட்டா. எனக்கு வண்டி வாங்கி கொடு நோபிட்டா. டேய் டோரிமா, நான் வண்டி வாங்குறதுக்காக தானே வந்திருக்கேன். அது உன்னை சர்ப்ரைஸா கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நீ என்னன்னா இப்படி என் ஃப்ரெண்டு கடை ஓபன் பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸை வந்து கெடுத்து விட்டுட்டியே. சரி வா நம்ம போயிட்டு நம்ம வந்து ஸ்கூட்டர் வாங்கிட்டு போகலாம், சரியா? இங்கே பாரு சின்சன் ஃப்ராங்க்லினே. ஐயோ சின்சன் ஃப்ராங்க்லினே, உங்கள் கடைக்கு தான் வந்தோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூட்டராக இருந்தால் காட்டினா நல்லா இருக்கும். அதுவும் கொஞ்சம் மலிவான விலையில் கொடுத்தீங்கன்னா இதை விட ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், இந்த ஸ்கூட்டர்லாம் என்ன ரேட்டு? ஆஹா, இங்கே என்னது கோல்டு காரு? யாருக்கு இந்த கோல்டு காரு? அதுவா நோபிட்டா, இது வந்து இங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு தான். இங்கே யார் எந்த பைக்கை வேணால் வாங்கிட்டு போகலாம். அவங்களோட பேரை மட்டும் எழுதி கொடுத்தாங்கன்னா நம்ம குலுக்கல் முறையில் வந்து அந்த கோல்டு காரை கொடுப்போம். யார் அந்த லக்கி மேனும் தெரியல. இப்போ தான் இந்த ஆஃபர்ஸ் போட்டோம். ஏன்னா எங்கள் கடையில் ஒரு வியாபாரமும் ஆகலை. சரி சின்சான், எனக்கு இந்த ஸ்கூட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மறக்காம என்னோட பேரையும் அந்த லிஸ்ட்ல எழுதிக்க. நான் அந்த வண்டி ஒரு வாட்டி ஓட்டி பார்த்துட்டு வரேன், சரியா? ஐயோ ஃப்ராங்க்லின், சாரிப்பா, தெரியாதனமா மேல விட்டு ஏத்திட்டேன். இப்போ பாரு நான் எப்படி போறேன்னு. நல்லாதான் இருக்கு வண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு விலைன்னு சொல்ல போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நோபிட்ட விலையை கேட்டா அங்கேயே மயக்க மட்டும் வந்துட போறான். போவோம். டேய் சின்சான், எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. நோபிட்டா செம்மையா இருக்குடா இந்த வண்டி. சரி டக்கு புக்குன்னு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வா, நம்ம வண்டி எடுத்துட்டு போகலாம். அதுவும் எனக்கு ஆரஞ்சு கலர்னா ரொம்ப பிடிக்கும், தெரியுமா? சின்சானே, இந்த வண்டி எவ்வளவு விலை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். டேய் டோரிமான், வாடா வண்டிக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. சரி எப்ப குலுக்கல்னு சொல்லு, அன்னைக்கு நான் வந்து அந்த கோல்டு கார் எடுத்துக்கிறேன். வரட்டாமாமே டர். சரி ஃப்ராங்க்லின், பாய். என்ன நோபிட்டா, வண்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பாத்தியா? எப்படி ஜிங்னு போயிட்டே இருக்குல்ல, செமையா இருக்கு. பரவாயில்ல. எவ்வளவு வந்தது வண்டி?
எதுக்கு உனக்கு வண்டியோட ரேட்டெல்லாம்? நீ வா, நீ ஜாலியாக இருந்தா அது போதுண்டா இன்னைக்கு டோரிமானே. எப்படி செம்மையா இருக்குல்ல? ஹே ஜெஸ்ஸி சீக்கிரமா அங்க ஏதோ ஆஃபர் போட்டிருக்கானுங்க பாரு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த 2 பீஸும். அடடே, நம்ம ஃப்ராங்க்லின் சின்சானா? ஓ, இது இவனோட கடையா? சூப்பரு. அவனுங்க நம்மளுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்கானுங்களா? என்னன்னா அங்க எந்த பைக் எடுத்தாலுமே நம்மளுக்கு குலுக்கல் முறையில இந்த கோல்டு கார் கிடைக்குமா ஜெஸ்ஸி? சரி சீக்கிரமா நம்ம போயிட்டு குலுக்கலுக்கு அந்த பேரு கொடுக்கலாம். என்ன ஃப்ராங்க்லினே சின்சானே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா, வண்டி எல்லாம் என்ன ரேட்டு? ஒரு கொட்டேஷன் காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கம்மியா, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கம்மியா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சின்சானே அமைதியா நிக்கிற? ஏன் உன் மூஞ்சி உருன்னு இருக்கு? ஏன் எதுவும் பிரச்சனையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை ஸ்பைடர்மேன். காலையிலே கூட்டிட்டு வந்து நிக்க விட்டுட்டானா, அதான் கொஞ்சம் தூக்கமா இருந்தது. அதான் சும்மா நின்றுட்டு இருக்கேன். வெளியில நின்றுட்டு வெயில காய விட்டுட்டான். இதுக்கு என்ன பண்றது? நம்ம நின்று தானே ஆகணும். என் கேரகம் இந்த கரகும்பல்ல மாட்டிக்கிட்டல, அது மாதிரி தான் இந்த ஃப்ராங்க்லின்ட்ட நான் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, வந்து எடுத்துட்டு போங்க. என்ன ஜெஸ்ஸி, நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்குது? அப்படியெல்லாம் இல்லை சின்சான், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீ ரொம்ப நாள் கழிச்சு இப்பதானே நான் பாக்குறேன், அதனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு இந்த ரெட் கலர் பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை எடுத்துக்கலாமா? எவ்வளவு ரேட் என்னன்னு சொல்லிட்டு நீங்க பேசிக்கிங்க. எனக்கு இந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்பைடர்மேன். நான் இந்த வண்டியை எடுத்துக்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க. சரி ஸ்பைடர்மேன், உங்களுக்கு இந்த பைக்கை ஃபைனல் பண்ணிக்கலாமா? சரி, அப்புறம் என்ன பண்ணுறது? உங்களோட பேர் அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்கள், நான் எழுதி குழுக்களில் போட்டுறேன். ஸோ நான் குழுக்கள் அன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஸோ உங்களோட பேர் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட கோல்டு காரை எடுத்துகிட்டு போங்க, சரியா? சரி சின்சான், நான் போயிட்டு வரவா. எங்களுக்கு இந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஃப்ராங்க்லின், நான் போயிட்டு ஹல்க்கு அப்புறம் அயன்மேன் எல்லாத்தையுமே சொல்கிறேன், அவங்களையும் வர வைக்கிறேன். ஓகேவா? சரி ஜெஸ்ஸி, ஏறு, சீக்கிரம் போகலாம். செமையாக இருக்குல்ல? நான் பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெஸ்ஸியோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு. நல்லா பிடிச்சிக்க கெட்டியா. தலை சுத்துது இவ்வளவு வேகமா போறேன். என்னடா ஃப்ராங்க்லின், மதியமே ஆயிடுச்சு. இப்பதான் 2 பைக் போயிருக்கு. இன்னும் இவ்வளவு பைக் நிக்குது. அதுவும் எனக்காக தான் எல்லாம் வண்டி வாங்கிட்டு போறாங்க. வெயிட் பண்ணி சின்சான், இப்போ தான் கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டல்லாக தான் போகுது. இப்போ தானே நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். நம்ம நியூ இயர்க்கே ஆஃபர் போட்டிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரம் சேல் ஆகிடும். டே ஃப்ளாஷ், நான் குறுக்காலனா வராதா? அப்புறம் பார்த்துக்க, ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். அடிச்சு மூஞ்சி இதெல்லாம் உடச்சுன்னு பார்த்துக்க. அது என்னடா இது? ஹோண்டா ஷோரூமு? ஏன்டா அவன் புதுசாக இங்கே கடை போட்டிருக்குது? எனக்கு தெரியாமா? எங்கள் ஏரியாவில் யாரா நீ இங்கே கடையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்க? சரி வா, போய் ஒரு பைக்கை எடுத்துட்டு போகலாம். கேட்டால் உடனே கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான் இந்த ஊர் டான் ஆச்சு. டே, கடையை விட்டு வெளியே வாடா. யாரா நீ? சரி, எவனும் வெளியே வர மாட்டேன், நம்ம தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், யாருப்பா நீ? இங்கே புதுசாக கதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்க. எங்களுக்கு எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுன்னு தெரியாதா உனக்கு? சரி, பைக்கெல்லாம் என்ன ரேட்டு? நான் ஒரு வண்டி எடுத்து ஓட்டி பார்க்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, எந்த பைக்கு நல்லா இருக்கு? அந்த பக்கம் போகலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒரு பைக் இருக்குமான்னு பார்த்தா, அடடே, அருமையான வண்டியா இருக்குது. எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஃப்ளாஷ் வேணுமே, இங்கேயே இரு, நான் இப்போ ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற? டேய் நீ விட்டுட்டு போற. டேய் நில்லுற, நானும் வரேன். என்னடா கூட இப்படி விட்டுட்டு போற? என்னையும் கூட்டிட்டு போடா. டே அப்புறம் வரேன்டா, இருடா, ஒரு ரவுண்டு தானே போடுறேன். ஆத்தாடி, பைக்கு செம்மையா இருக்குது, நல்லா வளையுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டே. டே, பைக் ஓட்டிட்டு குறுக்கால வர, அவ்வளோதான். எனக்கு இந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பாரு, 8 போடுறேன். என்னடா இது 8 போடலான்னு பார்த்தா ரவுண்டு மட்டும் போட்டுக்கிட்டு இருக்குது. நல்லா இருக்கு. சரி, இந்த வண்டியை எடுத்துட்டு போக வேண்டியதுதான். எப்படி நம்மளுக்கு ஃப்ரீயா தந்துடுவான். ஏன்னா நம்மளை பார்த்தாலே அவனுக்கு பயப்படுவான்ல. இவன் வேற இந்த ஃபிளாஷ் வேணும் வேற கத்தின்னு கிடக்குறேன். டே, இங்க வாடா, அங்க நின்று ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? ஒரு வண்டியை ஓட்ட விடுறிய? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வண்டியில வீலிங் பண்ணலான்னு பார்த்தேன், பீலிங் பண்ண தெரியலையே. சரி வா, ஃபிளாஷ் வேணுமா? அவனோட கதையை முடிச்சுட்டு வண்டியை வாங்கிட்டு போவான். என்ன சொல்ற தம்பி? வெளியே வாப்பா, கடையை விட்டு. இந்த வண்டியை நான் எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? டேய் ஃப்ராங்க்லின், பாத்தியா காலையில என் மூஞ்சில முழிச்சு, அதனால உனக்கு எவ்வளவு நல்லது நடக்குது பாத்தியா? சார், இந்த வண்டி 10 லட்சம். இப்போ நிறைய ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களோட பேரை குழுக்கல்ல நாங்கள் எழுதி போடுவோம். அப்புறம் இந்த கோல்டு காரை நீங்க எடுத்துட்டு போகலாம். டேய், என்னை விட்டுட்டு போறியா? இந்த வாங்கிக்க. டேய், உனக்கு காசெல்லாம் தர முடியாது. சின்சன் பையில ஒழுங்கு முறையில இந்த வண்டி எங்களுக்கு ஃப்ரீயா கூட. நீ காசு 10 லட்சம் கேட்டோன்னு நாங்க தூக்கிட்டு கொடுத்துறோம் நினைச்சியா? உங்ககிட்ட நாங்க எது கேட்டு வாங்கலாம்? இந்த வாங்கிக்க. ஐயோ, சரி, நீ விட்டுருங்க. டேய் ஃப்ராங்க்லின், நீ காப்பாத்துடா. இவன் அடிச்சு கொன்றுவான் போல. டேய், நீ விட்டுரு. ஐயோ, தலை வேற சுத்துது. நான் வேற காலையில இருந்து சாப்பிடல.
டேய் என்ன எதுக்குடா அடிக்கிற? என் மேல உனக்கு என்னடா கோவம்? டேய் தயவு செஞ்சு விட்டுரு. ஆமா, உன்னை அடிக்காம என்ன தூக்கிட்டு கொஞ்சுவாங்களா? என்னை கூட்டிட்டு போனியா? இப்படி தனியா விட்டுட்டு போனேன். இப்ப பாரு, இவனோட ஷோரூமே அடிச்சு உடைக்கிறேன். என்கிட்ட வந்து 10 லட்சம் கூட 20 லட்சம் கூட கேக்குற. நான் காசை கொடுத்து வண்டியை வாங்கிட்டு போறேன்னு நினைச்சியா நீ? இங்க உள்ள காரும் பைக் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இந்த கடையும் கொளுத்து விட்டுட்டு போறேன்னா இல்லையன்னு மட்டும் பாரு. இது என்ன கோல்டு கார்? இதுன்னா கோல்டு காரா இல்ல வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கானுங்களா? அந்த அவ்வளவுதான் பிராங்கைன். என்ன இந்த காரை போட்டு இவ்வளவு அடிக்க வேண்டியதா இருக்குது? அடுத்து என்ன காரையும் உடைச்சாச்சு, பைக்கையும் உடைச்சாச்சு. அடுத்து என்ன இந்த ஸ்டோரும் உடைக்க வேண்டியதுதான். ஆனாலும் இந்த கார் இவ்வளவு அடிச்சுனா உடைய மாட்டேங்குது. ஒருவேளை உண்மையாவே இது வந்து கோல்டு காரா இருக்குமோ? அடுத்து என்ன, நம்ம போயிட்டு ஸ்டோர் ரூம்ல வந்து கை வச்சிட வேண்டியதுதான். உள்ள பிராங்கின் வேலை இருக்கான், அவன் மண்டே அடிச்சு உடைக்க வேண்டியதுதான். இந்த சின்ன பையன் சின்ன அவ்வளவுதான் செத்துட்டான்னு நினைக்கிறேன். என்னடா அந்த கடை உடைக்க முடியல? நல்ல கிளாஸ்ல கட்டியிருப்பானோ, இன்னும் உடைய மாட்டேங்குது. இப்படி நான் அடிச்ச வேலைக்காகன்னு நினைக்கிறேன். இப்போ பாரு, என்னோட பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டேன். பாத்தியா பிராங்க்லினே? இதுக்கப்புறம் உன் கடையும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. இப்ப பாரு, எல்லாத்தையும் கொளுத்தி விட போறேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான். பாத்தியா, எனக்கா தரமாட்டுற வண்டி? இப்ப பாரு, உன்கிட்ட ஒரு வண்டி இருக்காது, எல்லா வண்டியும் கொளுத்தி விட்டுட்ட. அடுத்து என்ன, வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். டேய் ஃபிளாஷ், நான் ஏன்டா இப்படி பண்ண? தயவு செஞ்சு எங்களை விட்டுரு, யாருன்னா காப்பாத்துங்க. ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. எங்க அந்த பிளாக் வெனம் அவன் இருந்தாலும் இப்படி பண்ண விட்டுருக்க மாட்டான். அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. பிளாக் வெனம் ஹெல்ப் பண்ணு. ஐயோ, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். ஐயோ, இவன் என்னடா இப்படி பண்ணிட்டான்? ஐயோ, சின்சனுக்கு என்னாச்சு? டே சின்சன் எந்திரிடா, என்னடா இப்படி கிடக்குற? ஐயோ சின்சன் எந்திரிடா, ஏன் ஃபிளாஷ் நம்ம இப்படி பண்ணின? ஆமா, பிளாக் கணத்தை காணோம். டே ஏன்டா என்னை அடிக்க வரீங்க? நான் என்னடா பண்ணேன்? டே நான் தீ வைக்கலடா. அந்த இருக்கான் பாரு அந்த பைக்கில், அவன் தாண்டா தீ வச்சான். அவனை போய் அடிங்கடா. எதுக்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் என்னை அடிக்கிறீங்க? நீங்கள் தேவையில்லாமல் ஏன் மேலே கை வச்சுட்டீங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இந்த வாங்கிக்க. ஏன்டா கும்பலா சேர்ந்து அடிக்கிறீங்க? என்ன பிராங்க்லின், அடி எப்படி இருக்குது? எப்படி நான் பண்ணி விட்டுட்டு உன்னை மாட்டிட்டேன் பாத்தியா? ஏன்டா பிராங்க்லின், உன் கடையை நீ எரிச்சுக்கிட்ட? சார், இப்படி பண்ணிருக்க கூடாது. பாவம், இந்த சின்சான் பையன் வேற இப்படி கிடக்குறான். அவன் நினைக்கிற ரொம்ப வேதனையா இருக்குது. டேய், நீ இதுக்கெல்லாம் பதில் சொல்லி அவன்ட ஃப்ளாஷ் நம்ம உன்னை சும்மாவே விட மாட்டேன். இருடா, இவங்களை அடிச்சு போட்டுட்டு அடுத்து ஒன்றை தாண்டா அடிக்க போகிறேன். இரு, வந்துக்கிட்டே இருக்கேன், தான் வாங்கிக்க. நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு என் கிட்ட வந்து சண்டைக்கு வரீங்க? நீ சும்மாவே விட மாட்டேன்டா ஃப்ளாஷ் வேணும். இந்த வாங்கிக்க. ஏன் வண்டி ஷோரூமே இப்படி பண்ணிட்டு பத்ததுக்கு சின்சனை இது பண்ணிட்டியா? டே அவ்வளோதான், என்னை சுட்டுறது. ஆமா, எங்க இங்க இருந்த பிளாஷ் வனத்தையும் காணா, பிராங்க்லினையும் காணா, சின்சானையும் காணா. சரி சரி, எதுக்கு வம்பு? நம்மளுக்கு தான் இந்த வண்டி இருக்கு, எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். அவனுங்க பாவம் எங்க போய் தேடுறதுனே தெரியல. ஒரு நல்லா இருந்த கடையை இப்படி எரிச்சு விட்டுட்டு போயிட்டானே பாவத்துல. பிராங்க்லின் சாரிடா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னது, சீரியஸாக நினைக்கவே இல்லை. ஐயோ, விடிஞ்சிருச்சா? நம்மள ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. நம்ம கடை வேற எரிஞ்சு போச்சு. பாவம் சின்சன் நல்லா தூங்கட்டும். அவனை இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம போய் கடையை எதுனா சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த டோரிமான் வேற எங்கே போயிட்டான்னு தெரியல. சரி, என்ன பண்ணுறது? பாவம் சின்சன் ரொம்ப அடிபட்டு கிடக்கிறான். நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவன் வரலேன்னு தான் சொன்னான். நேற்று நான் தான் தரன்னு இழுத்துட்டு போனேன். டேய் சாப்பு, சின்சனை பார்த்துக்கோ, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன்டா. இந்த கடை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். எங்கள் கடை பார்த்தீங்களா எப்படி போச்சுன்னு? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. நீங்களும் அந்த கடை இப்படி எரிஞ்சு போடுறது நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சேடாக போட்டு விட்டுருங்க கைஸ், ஒரு எமோஜ். ஆமாம், நம்ம போக வேண்டியதான். யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதுன்னு தெரியல. ஆமாம், இவன் என்ன இங்கே நிற்கிறான்? டே ஸ்பைடர் சின்சானே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, நேத்து உங்க கடையில தீ பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் உங்களையும் சின்சானையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, என்ன ஆச்சு? திருப்பி எப்படி தீ பிடிச்சி எரிஞ்சது? அது பெரிய கதை, வா நான் சொல்கிறேன். ஆமாம், ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க? இல்ல, இவன் டோரிமான் வரேன்னு சொல்லி சொன்னானா, அதனாலதான் அவனுக்காக நின்றுட்டு இருந்தேன். அதான் சரி, நீ உன்னை வேற எதிர்த்த மாதிரி பார்த்துட்டேனா, அதான் உன் கூடயே போயிடலான்னு வந்துட்டேன். ஆமா, எங்க சின்சான் ஆளை காணா? சின்சான் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நான் தான் கடையை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமா, கடை என்ன இப்படி இருக்கு? பாவம் பிராங்க்லின் நீ. சரி, நான் உன் கடை யார் இப்படி பண்ணது அவனை சொல்லு. நான் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை கூட்டிட்டு வந்து அவனே இந்த கடையை சரி பண்ண ஒரு என்ன சொல்ற நீ? அதுவா, அது வேற யாரும் இல்லை, ஃப்ளாஷ் வேணமும் பிளாக் வேணம் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கடையை இப்படி பண்ணிட்டானுங்க. நீ எதுவும் பெருசாக கேட்டுக்காத சின்சான், நானே சரி பண்ணிக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்ப பாரு, நான் அவனை கூட்டிட்டு வரேன். என்கிட்ட தான் ஹல்கோட பவர் இருக்கு. இப்ப பாரு, டேய் எங்கடா இருக்க? பிளாக் வேணும், ஃபிளாஷ் வேணும், என் கையில மட்டும்
சின்சேன்னு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டியா? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நானே கடையை சரி பண்ணிக்கலாம் தானே சொன்னேன். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படுற? டேய் நண்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் கடையை நான் சரி பண்ணித்தரேன். நல்ல மனசோட என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் ஃப்ராங்க்லின்னு. ஸோ அதனால அவனோட கடையை நானே சரி பண்ணி கொடுத்துட்டேன். தேவையில்லாமல் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஃப்ராங்க்லின். இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேன். உன் கடையை பல நிலைமைக்கு நானே வந்து கொண்டுட்டு வந்து விட்டுட்டேன். சரிடா நண்பா, ரொம்ப தேங்க்ஸ். சாரிடா சின்சேனே, நான் போயிட்டு வரேன். நான் அந்த ஃப்ளாஷ் வேணத்துக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும். டேய் ஸ்பைடர் சின்சேன், நீ எனக்கு நல்ல வேலை பார்த்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல. நான் ரொம்ப லாஸில் போயிடுவேன் அப்படி இப்படின்லாம் நினச்சேன். நீ எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ்டா ஸ்பைடர் சின்சேன். நான் சின்சானை வேற போய் பார்க்கணும், எப்படி இருக்கானே தெரியல. இப்போ ஒரு கூட்டமும் வரமாட்டேங்குது. கடையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. ஆமாம். டேய் சின்சேன், எப்படா வந்த? உனக்கு ஒன்றும் ஆகலையே? நீ நல்லா தானே இருக்கிற? உனக்கு ஒன்றும் ஆகலையில சின்சேனு? நீ ஒன்றும் கவலைப்படாத ஃப்ராங்க்லின், எனக்கு ஒன்றும் ஆகலை. நான் நல்லாவே இருக்கேன். பாத்தியா, எல்லாருமே நம்ம கடையில் பைக் வாங்க தான் வந்திருக்காங்க. நான் தான் எல்லாரும் ஃபோன் பண்ணி வர வச்சேன். எனக்கு ஸ்பைடர் சின்சன் முன்னாடியே சொல்லிட்டான். அதனால தான் நான் அவ்வளோ பேரோட வந்தேன். சரி சரி ஃப்ராங்க்லின், நான் இதில் ஒரு பைக்கை எடுத்துக்கவா? எனக்கு ஒரு பைக்கு கூடடா ஃப்ராங்க்லின். எனக்கும் ஆசையாக இருக்க வண்டியெல்லாம் ஓட்டி பார்க்கணுன்னு. சரிடா சின்சன், உனக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கோ அந்த பைக்கை எடுத்து ஓட்டு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா ஃப்ராங்க்லின், நான் கேட்ட உடனே வண்டி கொடுத்துட்டு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், பாய், லவ் யூ ஆல்.